அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை மனதார வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது, பல்வேறு வருடமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நம் வழக்குகள் விரைவில் தீர்ப்பளிக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வர நாம் வணங்க வேண்டிய கோவிலாக சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் என்ற ஊரில் இருக்கின்ற பத்ரகாளி அம்மன் இந்த வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவதில் வல்லவராக உள்ளார். மூலவராக பத்ரகாளி அம்மன் உள்ளார். மேலும் தல விருட்சமாக வேப்ப மரம் உள்ளது. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவருக்கும் நெருப்பு என்றால் மிகவும் பயம். அது நம்மை சுட்டுவிடும், தீக்காயம் ஏற்படுத்திவிடும், அல்லது உடலை சேதப்படுத்திவிடும் என்ற பயம் நமக்கு எப்போதும் இருக்கும். ஆனால் இந்த மூலவராக இருக்கும் பத்ரகாளி அம்மன் அந்த நெருப்பையே தன் அலங்கார கிரீடமாக சூடிக்கொண்டு அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறார். வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களில் இங்கே சுற்றி உள்ள ஊர், மாவட்டங்கள், வெளிமாநில பக்தர்கள் என பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் இங்கு அலைமோதுகிறது. எதிரிகளை சம்ஹாரம் செய்கின்ற ஒரு பயங்கரமான தோற்றத்துடன் இங்கு இருக்கும் அம்மன் காட்சி தருகிறார். அவர் தலையில் எரியும் நெருப்பு அக்னியானது எதிரியை அழித்த பின்பும் அவர்களின் சாம்பலை கூட விட்டு வைக்கக்கூடாது, மீண்டும் வந்து நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் என்று சாம்பலையும் காற்றில் கரைக்கக்கூடிய அற்புத சக்தி படைத்தவர்களாக இங்கே இருக்கும் அம்மன் வீற்றிருக்கிறார். தன்னை மனதார நம்பி வரும் பக்தர்களுக்கு பல்வேறு வருடங்களாக நிலுவையில் இருக்கும் வழக்குகள் கொண்ட பக்தர்கள் தன்னை நாடி வரும்போது அவர்களின் வழக்குகள் விரைவில் முடிக்கப்பட்டு, சூழ்ச்சிகள் எவ்வளவு இருந்தாலும் அது தீர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு சரியான தீர்ப்பு வரும் வரை அம்மன் அவர்களுக்கு ஆசி வழங்குவார்கள். மேலும் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு பில்லி சூனியம், ஏவல் போன்ற எந்த ஒரு பிரச்சனை எதிரிகளால் செய்து இருந்தாலும் சரி, அந்த அனைத்தும் அடியோடு வேரோடு அழித்து வேரை பிடுங்கி வெளியே ஏகின்ற கோபம் கொண்ட காளியாக, கோபத்தின் உச்சியாக இருக்கிறார். ஒரு இயற்கை சீற்றமான ஒரு வெள்ளம் ஏற்பட்டு ஒரு காலத்தில் ஓடிய நிலையில் மதுரை மாநகரத்தின் எல்லைக்கோடு எதுவென்று தெரியாமல் அனைவரும் குழம்பி போனார்கள். அப்பொழுது சிவபெருமான் தன் கழுத்தில் வைத்திருந்த பாம்பை, அதாவது ஆதிசேஷனை வட்டமாக வளைத்து அந்த நேரத்தில் மதுரை மாநகரின் சுற்றுப்புற எல்லையை அவர் வழிகாட்டினார். அப்போது பாம்பை வளைக்கின்ற போது பாம்பின் வாயிலிருந்து நஞ்சு வெளிப்பட்டது. அந்த நஞ்சை உண்டு தோன்றிய தோற்றம்தான் இந்த காளியின் உருவம். அப்பொழுது தோன்றிய காளிதான் இந்த பத்ரகாளி அம்மன். மிகவும் கோபம் கொண்ட எதிரிகளுக்கு விஷம் போன்ற பார்வை கொண்டவளாக இங்கே திகழ்கிறார் அந்த அம்மன். காளியம்மன் இருக்கின்ற தோற்றமானது மிகப்பெரிய அகலம், நீளம் கொண்டது. அவருக்கு வலுவூட்டுகின்ற விதத்தில் அவருக்கு பின்புறத்தில் காளியானவள் ஒரு போருக்கு தயாராகும் போது அவளுக்கு வலுவூட்டும் விதத்தில் முன்னங்கால்களை, இரு கால்களையும் தூக்கி பின்னங்கால்களை கீழே ஊன்றி எதிரிகளுக்கு ஒரு பயத்தினை ஏற்படுத்தும் தோற்றத்தில் அங்கு இருக்கும் குதிரை வாகனம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே இருக்கும் சில நேர்த்திக்கடன் பரிகார முறைகள் பற்றி பார்க்கலாம். உங்களது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் சரி, பல்வேறு வருடமாக அல்லது உங்களது பகைவர்கள் பில்லி சூனியம் போன்றவற்றால் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு முறையாக வந்து இந்த பத்ரகாளி அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் மாலை பெரிதாக அணிவித்து அம்மனுக்கு தேவையான ஆடை போன்றவற்றை எடுத்து கொடுத்து பொங்கல் செய்து வழிபட வேண்டும். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் இது போன்ற சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் முறையாக இந்த வழிபாடு முறையினை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள். இது ஒரு பழமையான அம்மன். இங்குள்ள மக்களுக்கு இந்த அம்மனின் மகிமை அனைவருக்கும் நன்றாக தெரியும். கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள அனைத்து குழப்பங்களையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடிவார்கள். உங்களது வாழ்க்கை சிறப்படைய எங்களது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.